அற்புத நேர ஒரு ஸ்பெஷல், அதாவது விசேஷித்த ஜெபமாக, குடும்ப ஜெபமாக இந்த நிகழ்ச்சியை நாம் பண்ணுகிறோம். நாம் ஒன்று சேர்ந்து இதை செயல்படுவோம். ஒரு மனமாய் நாம் செயல்படும்போது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லமுள்ளவர் இருக்கிறார். ஆகவே இந்த நேரத்திலும் கூட நாம் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பகல் முழுதும் நாம் வேலைகளை செய்து களைத்து போய் இரவு நேரத்துக்கு வந்திருக்கிற இந்த நேரத்திலும் கூட ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஆறுதலையும் தைரியத்தையும் நிம்மதியும் தந்து நித்திரைக்கு கடந்து போக உதவி செய்வார். ஒரு சிறிய ஜெபம் நன்றி சொல்லி ஜெபிப்போமா? அன்பின் இயேசுவே, இந்த பகல் முழுது நீர் எங்களை காத்து கொண்டு வந்ததற்கு நன்றி தெரிவிக்கிறோம். இந்த இரவிலும் இப்பொழுது நித்திரைக்கு போகிற நேரத்திலும் தொடர்ந்து உம்முடைய கிருபை இருக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆமென். ஓகே, இந்த நாளில் நமக்கு ஒரு மன்னாவை ஆண்டவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 36 வகை உணவு இன்றைக்கு இரவு நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்றத கொடுத்துருக்கிறார். பதார்த்தங்கள் எல்லாம் சேர்த்து அது உணவாகவும் எடுத்துக்கலாம், பதார்த்தங்களாகவும் நம்ம தொட்டுக்கலாம். 36 வகையான உணவுகளை இன்றைக்கி 36 varieties of food have this today. So we are going to read. ஸோ நீதிமொழிகள் 8. ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ புத்தி சத்தமிடுகிறதில்லையோ அது வழியருகே உள்ள மேடைகளிலும் நற்சாந்திகளிலும் நிற்கிறது. அது ஊர்வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடைக்கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு, மனுஷரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுஷருக்கு துணிக்கும். பேதைகளே விவேகம் அடையுங்கள், மூடர்களே புத்தியுள்ள சிந்தியாயிருங்கள். கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன், என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும். என் வாய் சத்தியத்தை விளம்பும், ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. என் வாயின் வாக்குகளெல்லாம் நீதியானவைகள், அவைகள் புரட்டும் விபரீதமும் இல்லை. அவைகளெல்லாம் புத்தி உள்ளவனுக்கு தெளிவும் ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தமுமாய் இருக்கும். 10. வெள்ளியை பார்க்கலும் என் புத்திமதியையும் பசும்பொன்னை பார்க்கலும் ஞானத்தையும் அங்கீகரித்து கொள்ளுங்கள். முத்துக்களை பார்க்கலும் ஞானமே நல்லது. இச்சிக்கப்படத்தக்கவைகளை எல்லாம் அதற்கு நிகரல்ல. ஞானமாகிய நான் விவேகத்தோടെ வாசம் பண்ணி நல்ல யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டுவாயும் நான் வெறுக்கிறேன். ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள். நானே புத்தி, வல்லமை என்னுடையது. என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள். என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கலும் என் பலன் நல்லது. சுத்த வெள்ளியை பார்க்கலும் என் வருமானம் நல்லது. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படி அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும். அவர்களை நீதியின் வழியிலும் நியாயப்பாதைகளுக்குள்ளும் நடத்தி வருகிறேன். கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திரத்தின் விலாசத்தை பட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊட்டுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திவாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அவருடைய பூவுலத்தில் சந்தோஷப்பட்டு மனு மக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள். என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் புத்தியை கேட்டு ஞானமடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவும் பெறுகிறான். எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனோ தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான்.
என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறது. In English, Proverbs 8. Doth not wisdom cry and understanding put forth her voice? She stand in the top of the high place, by the way in the place of the paths. She cried at the gates, at the entry of the city, at the coming in at the doors. Unto you, O man, I call, and my voice is to the Son of Man. O ye simple, understand wisdom, and ye fools, be ye of an understanding art. Herefore I will speak of excellent things, and to take opening of my lips shall be right things. For my mouth shall speak truth, and wickedness is an abomination to my lips. All the words of my mouth are in the righteousness, there is nothing forward or preserved in them. They are all planned to him that understandeth, that right to them that find knowledge. Receive my instruction, and not silver, and knowledge rather than choice gold. For wisdom is better than rubbish, and all the things that may be desired are not to be compared to it. I wisdom dwell with prudence, and find out knowledge of witty invention. The fear of the Lord is to hate evil pride and arrogancy, and the evil way, and the forward mouth do I hate. Counsel is mine, and sound wisdom I am understanding. I will have strength. By me kings region, and prince decree justice. By me princes rules, and nobles, even all the judges of the earth. I love them that love me, and those that seek me early shall find me. Riches and honor are with me, yea, double riches and righteousness. My fruit is better than gold, yea, that fine gold, and my revenue than choice silver. I lead in the way of righteousness in the midst of the paths of judgment, that I may cast those that love me to inherit substance, and I will fill their treasures. The Lord passes me in the beginning of his way, before his works of gold. I was set up from everlasting, from the beginning, or ever the earth was. When there were no depths, I was brought forth, when there were no fountains abounding with water. Before the mountains were settled, before the hills was I brought forth. While as yet he had not made the earth, nor the fields, nor the highest part of the dust of the world. When he prepared the heavens, I was there. When he set as a campus upon the face of the deep. When he established the clouds above, when he strengthened the fountains of the deep. When he gave to the sea his decree, and that the waters should not pass his commandment, when he appointed the fountains of the earth. Then I was by him as one brought up with them, and I was daily his delight, rejoicing always before him. Rejoicing in the habitable parts of his earth, and my delights were with the sons of men. Now therefore hearken unto me, O children, for blessed are they that keep my ways. Hear instruction, and be wise, and refuse it not. Blessed is the man that heareth me, watching daily at my gates, waiting at the post of my doors. For whoso find me find life, and shall obtain favor of the Lord. But he that sins against me wronged his own soul. All they that hate me loved it. ஆமென். நாம் வாசித்த வேத பகுதியை நாம் வாசித்தோம். இப்பொழுதும் இந்த இரவுக்குரியதான பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். அன்பு குடும்பங்களை நாம் ஒன்றாக சேர்ந்து ஒருமித்து பாடி கர்த்தரை நாம் மையப்படுத்த நமக்குள்ளே ஒரு மனம் உண்டாகட்டும். பாடலை பாடும் வசனத்தை படிக்கும் பொழுது கூட ஏனும் நாட்களிலே உங்களோடு இருக்கிறவர்கள் ஒன்று வாசிக்கும் பொழுது நீங்களும் சேர்ந்து அதை வாசிக்கிறது போல இருக்கட்டும். இயேசு 100வது பாடலை இன்றைக்கு நாம் பாடப்போகிறோம். 100. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே. F minor 4/4. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே, வாழ்வது நான் அல்ல, இயேசு
இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், அவருக்குள் நான் சேர்க்கொண்டேன். இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், அவருக்குள் நான் சேர்க்கொண்டேன். அவர் மேலெழும்பும் கட்டடம் நானும், அவர் மேலெழும்பும் கட்டடம் நான் அசைவதில்லை, தளர்வதுமில்லை, அசைவதில்லை, தளர்வதுமில்லை.
இன்றைக்கு நாம் குடும்ப ஜெபத்திலே பாடணும். பாருங்கள், நான் சொன்னது போல் சுமார் 36 வகையான உணவுகளை நாம் சாப்பிட்டோம். அதில் முக்கியமானது இன்றைக்கு ஒரு ஆண்டவர் விசேஷித்த மன்னா என்பதை நான் பார்க்கும் பொழுது 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், பேதைகளே விவேகம் அடையுங்கள், மூடர்களே புத்தியுள்ள சிந்தியாயிருங்கள். ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் விசேஷமாய் சொல்லுகிறது, பேதையர்களே நீங்கள் என்ன செய்யுங்கள், விவேகம் அடையுங்கள், மூடர்களே புத்தியுள்ள சிந்தியாயிருங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இதில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு பிரசங்கியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லுகிற வேளையிலே அவர் ஆலோசனை நம்ம கொடுக்கிறார். அவர் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், மிஞ்சின துஷ்டனாயிராதே, அதிக பேதையுமாயிராதே, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? ரொம்ப நீதிமானாகவும் போயிடாதீங்க, பேதையாகவும் இருந்துடாதீங்க. நமக்குன்னு ஒரு காலம் கொடுத்துருக்கிறாரு, அது வரைக்கும் நம்ம வாழணும். ரொம்ப ஞானியாக நினச்சோன்னா கூட அது ஏதாவது நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே ஐயோ வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஜீவனை மாற்றிக்கொள்ளணும்னு நினைப்பீங்க. ஆனால் ரொம்ப போயிடாதீங்க, நான் தான் பரிசுத்தேன்னு அந்த மாதிரியும் போகக்கூடாது, பேதையாகவும் இருந்துடாதீங்க. நார்மலாக போய்ட்டுருங்க. எல்லாமே நம்ம லைஃப் மேன்மையாக போகுன்றது ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுறதை பார்க்குறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஓகே, ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வார்த்தைகளை என்ன பிரசங்கின் புத்தகம் அதில் அவர் சொல்லியிருக்கிறார். அவர் அதை நம்ம கைக்கொள்வோம், ரொம்ப மகிமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோமர்கள் நிருபத்தில் கூட ஒரு வசனம் இப்படி அதுக்காக சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். வேகமாக இதை நம்ம சிந்திச்சு பாருங்கள். ரோமர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் ஒன்று போதிக்குது. என்னங்க நல்லதை நம்ம குடும்ப ஜெபம் தாங்க இது. நம்ம ஒருவருக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறோம், இப்போ நம்ம ஒருவருக்குள்ளே பேசிக்கிறோம். அப்படி தான் நீங்கள் இல்லைன்னா கூட மற்றவங்களுக்கு இதை நீங்கள் கொடுக்கலாம். என்ன எங்கே நீ இப்போ வேதன்ற ஞானின்ற அப்படிலாம் நினைக்காதீங்க, நமக்குள்ளே ஒரு ஆலோசனை தான். ஆமாம், நீ ரோமர் 2:20 பேதைகளுக்கும் போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவை சத்தியத்தை காட்டிய சட்டமுடையவர்களாகவும் எண்ணுகிறாயே என்று அவர்கிட்ட சொல்கிறார். குருடர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடாது நமக்கு அப்படின்றத அங்கே சுட்டி காட்டுறதை பார்க்குறோம். ஸோ ஓகே, சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குங்க, அதை நான் நினைவுக்கு கொண்டு வரேன். நீங்கள் அதை நம்ம பார்ப்போம். உங்களுக்குன்னு நினைக்காதீங்க, நமக்கு தான் எல்லாருக்குமே தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. 119ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். 119ஆம் சங்கீதம் 130ஆம் வசனத்தில் ஒரு காரியங்களை அவர் சொல்கிறார். ஆண்டவர் கொடுக்குற வார்த்தையை பார்ப்போமே. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். நம்ம பேதையாக இருந்தோன்னா உணர்வுள்ளவர்களாக்கும். வசனத்தின் வெளிச்சம் நமக்கு உணர்வை தரும், பேதைகளை உணர்வுள்ளவர்களாக மாற்றுன்றார். ஆமாம், அதனால் அவர் மேலேயே நம்ம பட்டுதலை வச்சு அவரே சார்ந்திருப்போம். நம்ம பேதையாக இருக்கிற நம்ம உணர்வுள்ளவர்களாக ஆண்டவர் மாற்றுவார். இன்னுமா சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் சொல்லும்போது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாக இருக்கிறது. அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் நம்ம பேதையாக இருந்தால் கூட ஆண்டவர் நம்மளை ஞானியாக்குவார். அவர் சாதாரண ஆண்டவர் இல்லைங்க, உயர்ந்தவர், சிறந்தவர், அவர் நமக்கு மகிமையானவர். செபிப்போமா இந்த இரவில் நித்திரிப்போம். முன்னாடி ஆண்டவரை தேடுவோம். பரலோக தந்தையே, இயேசுவே, எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் அழைக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்கள் மத்தியில் இறங்கி வரும்படி செபிக்கிறோம். சகல துறைத்தனங்களும் எங்களை ஆண்டவரே வந்து அண்டிக் கொள்ளும் பொழுது உம்முடைய பாதுகாவல் எங்களுக்கு தேவை. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருடைய மகிமையை நாங்கள் ருசிக்கும்படிக்காக தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தினால் எங்களை நிறைவுபடுத்துகிறதற்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். ஏசப்பா, இந்த இரவில் நாங்கள் குடும்பமாக கூடி உட்கார்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். எங்கள் மனதில் உள்ளவைகளை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த மாட்டீர்களா? இயேசுவே, நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிற காரியங்களை எங்களுக்கு நீர் சாதகமாக்கி தருவீரா என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆமாம், என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவரே, அவர்களை எங்களை பார்த்து நீர் சொல்லுகிறேன், உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி நீங்கள் எதையாகலும் மனதிலே யோசித்தால் நான் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பது என்னுடைய நினைவு அல்ல, உங்களுடைய நினைவு ஒன்றாயிருக்கும். ஆகவே அதைவிட மேலானதை நான் உங்களை பற்றி நான் நினைக்கும் பொழுது நீங்கள் அதில் கிடைக்கவில்லை என்று நீங்கள் எரிச்சல் அடையாதீர்கள் என்று நீர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
உம்முடைய ஆண்டவரே, உம்முடைய நினைவுகள் உயர்ந்தவைகள், உயரமுள்ளவைகள், சிறந்தவைகள். ஆகவே அப்படியாக மனதில் அப்படி நினைக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் எடுத்து அவர்களை நீர் ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி மீண்டும் உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து அன்பின் ரகசியங்களை உணரும்படிக்காகவும் செய்யும். இந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை ஆசீர்வதி. எங்களுக்கு அன்றாடம் உணவு தாரும், உடையை தாரும், பலனை தாரும், சுகத்தை தாரும். ஒவ்வொருவர் மத்தியிலும் நின்று நாங்கள் கௌரவமாக நின்று வெட்க தலை குனிந்து போகாதபடி நிமிர்ந்து நிற்க உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். வேறு ஒன்றும் எங்களுக்கு நாங்கள் ஆண்டவரே உங்களிடத்தில் அதிகமாக கேட்கவில்லை. அனுதினமும் நீர் எங்களை போஷித்து அனுதினமும் உம்முடைய கிருபையை நாங்கள் உணர கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படி உம்முடைய கரத்தில் வருகிறோம். எங்கள் ஆண்டவர், எங்கள் தெய்வம், நீர் எங்களோடு இருந்து எங்களுக்கு ஆண்டவரே இப்பொழுது நாங்கள் வாசித்த வேத பகுதியிலே பேதைகளை உம்முடைய வேதம் ஞானிகளாக்கும் உணர்வுள்ளவர்களாக்கும். எங்களை உணர்வின்படி நடத்தி எங்களை மேன்மைப்படுத்தும். ஆமாண்டவரே, நாங்கள் அதிக ஞானி என்று எங்களை சொல்லி கொள்ளாதபடி, நாங்கள் பெரிய ஞானத்தில் சிறந்தவர்கள் என்று நாங்கள் எங்களை பேசிக்கொள்ளாதபடி, அது மாத்திரமல்ல ஒரு எச்சரிப்பை நீர் எங்களுக்கு கொடுத்தீரே, நீ அதிக ஞானியுமாயிராதே, நீ அதிக பேதையுமாயிராதே என்று எங்களுக்கு இந்த நாளிலே பேசினீரே. சில நேரங்களிலே குடும்பங்களிலே நான் தான் பெரியவன் என்று அல்லது பெரியவள் என்று தங்களுக்குள்ளே நாங்கள் பேசிக்கொள்ளுகிறோம். அது இந்த நாட்களிலே நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவைகளினாலே என்ன வரும் என்பதையும் நீர் சுட்டி காட்டுகிறீர். நாங்கள் அதிக பேதையாக இருந்தால் எங்களை அதிகமாய் ஒவ்வொருவரும் மிதித்து விடுவார்கள். அதுவில்லாதபடி மிதமாக ஒன்றும் என்னது மிதமாக இருக்கும் பொழுது நாங்கள் எதையும் தாங்கி நிற்க எங்களுக்கு பலன் கிடைக்கும் என்பதை சொல்லுகிறேன். ஒரு பகுதியிலே போனால் தராசில் எடை இருக்கிறது போல, ஞானி என்று சொன்னாலும் ஒரு பகுதியிலே தொங்கும், ஒரு பகுதி இதாக இருக்கும், டப்புன்னு கீழே விழுந்துடும் தராசி எடை. அதே இது பேதைன்னு சொன்னாலும் ஒரு பகுதியில் உயர்ந்திருக்கும், ஒரு பகுதியில் ஒன்றுமே இல்லை, டப்புன்னு கீழே செட் ஆகாது. ஆனால் பேதையும் ஞானியுமாக நடுவாக இருந்தால் நாங்கள் பேலன்ஸ் பண்ணி இப்படி இது இந்த தராசி இந்த பக்கம் போகும் பொழுது ஒரு பக்கம் ஞானத்தை கொடுக்கும், இன்னொரு பகுதியில் வெயிட் இறங்கும் பொழுது நாங்கள் பேதமையாக இருக்கும் பொழுது அந்த ஞானம் எங்களுக்கு அப்படியே பேலன்ஸ் பண்ணி நாங்கள் ஈக்குவலாக எங்கள் வாழ்க்கையை குடும்பத்தை அமைக்க எங்கள் குடும்பம், நாங்கள் பணிபுரிகிற இடங்கள், நாங்கள் செய்கிற வேலைகள், எங்களுடைய அலுவலர்கள், எங்களுடைய கடை, எங்களுடைய வியாபாரங்கள், எங்களுடைய தொழில் எல்லாவற்றுக்கும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இன்றைக்கி சொல்லுகிறேன். ஒரு பேலன்ஸ் பண்ணி 50-50 அப்படின்றது போல தான் அந்த பேலன்ஸ். ஆகவே இந்த கிருபை எங்களை இன்றைக்கு முழுவதும் ஆண்டு நடத்தட்டும். உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். நம்முடைய பலனும் நம்முடைய ஆறுதலும் நம்முடைய சுகமும் எங்களுக்கு கிடைக்கட்டும். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி கூறுகிறோம். இயேசு நீர் இந்த நாளிலும் எங்களோடு இருந்து இந்த இரவு நேரங்களிலே உம்முடைய வல்லமையை நாங்கள் ருசித்து உமக்கு நாங்கள் சாட்சி உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். இன்றைக்கு பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகளை நீர் பலவானாய் மாற்றும். உம்முடைய பரலோகத்திலிருந்து ஒரு அற்புத மருந்தை நீர் அவர்களுக்கு அனுப்பும். இந்த பலவீனம் என்னை இரவு நேரத்தில் வந்து எனக்கு ரொம்ப பாதிப்பை கொடுக்கிறது, என்னுடைய உறவில் ஒரு பெரிய அதிருப்தியை கொடுக்கிறது என்று நினைக்கிற பிள்ளைகளுக்கு அந்த உறவிலே அதிருப்தியை கொடுக்கிற காரியத்தில் பரலோகத்திலிருந்து மருந்து இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது அனுப்பி அதில் ஒரு அற்புதத்தை செய்து அந்த உறவு காரியங்களிலும் எல்லா ஐக்கியத்திலும் அன்பிலும் ஆண்டவரே இது பாதிப்பை கொடுக்கறதில் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறதற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் மருந்து இப்பொழுது அனுப்பிவிட்டீங்க. ஆமையான ஆண்டவரே, அந்த சரீரத்தில் உம்முடைய வல்லமை இறங்கி இருக்கிறது. அந்த வியாதிகள் அந்த அந்த செயல்கள் அகன்று போகிறது. வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை உம்முடைய பிள்ளைகள் ருசிக்க நீர் அவர்களுக்கு ஆயத்தப்படுத்துகிறதற்கு நன்றி தெரிவிக்கிறோம். ஆமாண்டவரே, ஆம், என்ன செய்கிறது என்று எங்களுக்கு தெரியலை. நாங்கள் என்ன தான் பண்ண போகிறோன்னு தெரில. வயதும் ஆகிறது, நாங்களும் பிரயோஜனமற்ற ஒரு ஆட்களாக இருக்கிறோம். மனம் உடைந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு
தம்முடைய குடும்பத்தில் பிள்ளைகளை வைத்து மனம் வருந்தி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது குடும்பமாக உட்கார்ந்து ஜெபிக்கிற நேரத்தில் என்னம்மா பண்ணுறது, என்னப்பா வயதாகிறதே என்று சொல்லி மனம் உடைந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்திலே ஒரு நல்ல ஆண்டவரே ஒரு திருமணத்தை ஏற்படுத்துவீராக. ஆம், திருமணம் சொர்க்க வீட்டில் பரலோக வீட்டில் நியமிக்கப்படுகிறது. அது பரலோகத்தில் நியமிக்கப்படுகிறது, மனிதர்களால் அல்ல. ஆகவே ஆண்டவரே பரலோகத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வரனை அனுப்பி அவருடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடு. மனம் உடைந்து சில நேரங்களிலே நீர் அனுப்பின பொழுது அதை அலட்சியம் பண்ணார்கள். அழகு என்று பார்த்தார்கள், பணம் என்று பார்த்தார்கள், அல்லது வேறு கலர் என்பதை பார்த்தார்கள், ஜாதி என்பதை பார்த்திருக்கலாம், அல்லது ஒரு விதத்தில் பில்லு சூனிய கட்டுகளினாலே இப்படி மனதை குழப்பி இருக்கலாம். கிருபையாய் இறங்கி மன்னித்து இந்த நேரத்திலே உம்முடைய அற்புதத்தின் மகிமையை பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கும்படி நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய மகிமை அவர்களுக்கு அனுப்பும். இந்த இரவு ஒரு அற்புதத்தின் இரவாக உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் மாற்றி கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நன்றி சொல்லி செபித்து உம்முடைய பரத்தில் இருக்கிற உதவியை நீர் அனுப்பி எங்களை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். இன்று இந்த இரவிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.